வணக்கம் நேர்களே. நச்சுப்பொருள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் குறிப்பாக மன ரீதியான நச்சுப்பொருட்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம பேசினது ஏற்கனவே கார்ட்டூன்ஸ் பற்றி பேசணும். ரெண்டாவது நச்சுப்பொருள் மன ரீதியாக நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா மெகா சீரியல். நான் மெகா சீரியல் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் பழைய காலத்து வீட்டில் வெளியே திண்ணை வச்சு கட்டுவாங்க. திண்ணை எதுக்கு கட்டினாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வர வேண்டாத விஷயத்தெல்லாம் வெளியவே பேசி அனுப்பக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கணும், குழந்தைங்களை தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து பாதுகாக்கணுன்றதுக்காக திண்ணை ஒரு ரொம்ப பெரிய யூஸ் இருந்துச்சு. இப்போ திண்ணை இல்லாமல் வீட்டு கட்டுறோம். மெகா சீரியல் மூலமாக குழந்தைங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். ஒரு மெகா சீரியல் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சீரியலும் அப்படி இருக்குன்னு நான் சொல்லலை, பட் நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு பர்சன் ரொம்ப நல்லவங்களாகவும் இன்னொருத்தர் ரொம்ப மோசமானவங்களாகவும் ஃபர்ஸ்ட் காட்டுறோம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் நல்லது கெட்டது இருக்கு. எந்த ஒரு கட்டத்திலையும் நல்லது நம்ம சூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஆனால் நம்ம ஒருத்தர் கெட்டவங்க நான் நல்லவங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கும் போது எனக்குள்ள இருக்கக்கூடிய தப்பு தவறு குற்றம் நான் புரிஞ்சுக்க மாட்டேன். அதே சமயத்தில் எனக்கு பிரச்சனைகள் இருந்தால் இன்னொருத்தரை இன்னொருத்தர் மேலே நான் பழி போடுறது பழக்கமாயிடும். இதனால பர்சனாலிட்டிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா 24 மணி நேரம் நம்ம யாரு கூட இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை உருவாக்கும். கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒரு நாள் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாம போகும். நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லா டைமும் நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு டைம் கிடைக்கும், ஒரு டைம் கிடைக்காது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் ஒரு குடும்பத்தை டெவலப் பண்ணக்கூடிய விஷயம். ஆனா நம்ம சீரியல்ஸ்ல பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அது ஒரு பெரிய ஒரு 4 நாள் அதையே இழுத்தடிச்சு அது விஷம் எடுக்கிற அளவுக்கு ஜெயிலுக்கு போற அளவுக்கு நம்ம பெருசுபடுத்திடுறோம். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? குழந்தைய பொறுத்த வரைக்கும் உன்னால ஒரு குடும்பத்தை நார்மலா நீ பார்க்க வேண்டாம். எப்பவுமே குடும்பம்னா தீராத பிரச்சனைகள் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி கொடுக்குறோம். வேடிக்கையா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு நாள் நானும் ஒரு குழந்தையும் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ 2 பேர் தெருவுல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இவன் உடனே மேம் இங்க பாருங்க, இதுல ஒண்ணு மாமியார் இன்னொன்னு மருமக அப்படிங்கிற லெவல்ல குழந்தை கமெண்ட் அடிச்சிச்சு. அப்போ ஒரு சின்ன 3 வயசு குழந்தை எப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா இது சொல்லும் அப்படின்றத நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா இதுதான் இந்த மன ரீதியான நச்சு பொருள் அப்படிங்கிறது நான் சொல்றேன். சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, குடும்பம் அப்படின்னா நல்லது கெட்டது எப்பவுமே நடக்கும். ஆனா நல்லது நடக்கும்போது நம்ம அதை குழந்தைங்களுக்கு சொல்லணும். தப்பு நடக்கும்போது இதுல இருந்து எப்படி வரலாம், வெளியே வரலாம் அப்படிங்கிறது நம்ம குரூப்பா நம்ம சொல்யூஷன் எடுக்கணும். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது மன ரீதியா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சுதான் என்ன ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மாறின உடனேவே குழந்தையோட பிரீதிங் நம்மளோட பிரீதிங் மாறிடுது. மன அழுத்தத்துக்கு நம்ம ஆளாகணும். இந்த லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு தொடரும் அப்படின்னு போடும்போது ஒரு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் இங்க நடக்குது. இந்த அதிர்ச்சியான விஷயம் இங்க நடக்கும்போது அதை பத்தி அந்த குழந்தை நினைச்சுக்கிட்டு தூங்க போகுது. நம்மளுமே கிட்டத்தட்ட அதே டென்ஷன்ல தான் போறோம். அப்போ நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கெட்ட கனவோ இல்ல ரொம்ப ஹை டீப் கலர்ல ட்ரீம்ஸ் இருக்கும். இது என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்ம பிரெயின்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இது ஒரு 2 நாள் 3 நாள் இந்த குழந்தை இதே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஹார்மோன் பிரெயின்ல இருந்தது அப்படின்னா அவங்களால அமைதியா இருக்க முடியாது. எப்பவுமே ஆங்ஸைட்டி மாதிரி பிரச்சனைகளோ இல்லை அவங்க ஃபியர் பேஸ் ஸ்டேட்லயே இருப்பாங்க. இதனால லாங் டேர்ம் அவங்களுக்கு மனநோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். சில்ட்ரனுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண் பெண் அப்படிங்கிறது சில ஸ்பெசிபிக் ரோல்ஸ் கொடுத்துடுறோம். ஆண்கள்னா இப்படி இருக்கலாம், பெண்கள்னா இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லி கொடுத்துடுறோம். உதாரணம் என்ன அப்படின்னா, ஆண்கள்னா அடிக்கலாம், தண்ணி போடலாம் இப்படிங்கிற ஒரு நெகட்டிவும், பெண்கள்னா அடிமையா இருக்கணும், கீழ்ப்படியணும் அப்படிங்கிற லெவல்ல காட்டுறோம். மாமியார் அப்படின்னா இப்படி இருக்கணும், மருமகனா இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு பர்சன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு மெத்தட் நம்ம கொடுத்துடுறோம். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை கண்டிப்பா பாதிக்கும். அதனால இந்த சீரியல் தொடர்ந்து பார்க்கக்கூடிய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதே கேரக்டரா மாறிடுவாங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் ஸ்கூல்ஸ்ல பேசிக்கிற விஷயமே வேறு. பழைய காலத்துலலாம் எங்க மாமா ஊர்ல இருந்து வராங்க, எனக்கு பென்சில் வாங்கிட்டு வருவாங்க, சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லி நம்ம நிஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி பேசணும், சந்தோஷப்பட்டோம். நம்ம அதை ரொம்ப ஆர்வமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்க பிடி பீரியட்ல கூட பாத்தீங்கன்னா சீரியல்ல நடந்த கதையை தான் பேசிட்டு இருக்காங்க. குடும்பத்துல பாரு இவ்வளவு பெரிய பிரச்சனை பாரு இப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அவங்க பேசுறாங்க. நீங்க ஒரு
வேடிக்கையா நான் சொல்லணும் அப்படின்னா காப்பாத்துங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்மலாம் ஒரு 20-25 வயசுக்கு மேலதான் கத்துக்கிட்டோம். இப்ப இருக்கக்கூடிய 2 வயசு குழந்தையே கூட காப்பாத்துங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துது அப்படின்னா அது எங்க கேட்டிருப்பாங்க? ஸோ சீரியல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளும் வருது, குழந்தைங்க அதை வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து எங்க இதுல பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ஒரு உலகம் அப்படின்னா அதுல எப்பவுமே பிரச்சனைகள் தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம நச்சு பொருளா வந்து இந்த சீரியல்ஸ் மூலமா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதனால வந்து நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களை எப்படி பாதிக்குதுன்றது ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. பார்க்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லல, ஆனா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் எப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உங்க பிரெயின்ல கொடுக்குது, அதுல இருந்து நல்லது கத்துக்க முடியுது அப்படின்னா நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆனா அதனால வந்து உங்களால வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ண முடியல, சரியான கருத்துக்கள் உங்களால கத்துக்க முடியலன்னா அதை கண்டிப்பா நீங்க நச்சு பொருளா தான் பார்க்கணும். கண்டிப்பா உங்க சில்ட்ரனுக்கு அதை அலோவ் பண்ணாதீங்க. நம்ம தொடர்ந்து நச்சு பொருட்கள் பத்தி இந்த வாரம் பேச போறோம். கண்டிப்பா நாளைக்கு சந்திக்கலாம்.